அனைவருக்கும் வணக்கம். நம்மள பல பேர் சில நேரங்களில் சில விதமான புலம்புவாங்க. என்னன்னே தெரில, ஒரு 10 நாளாகவே ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரு மாதமாகவே வண்டி ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது இப்படின்னு சில காலங்களை சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு 5 நாளாகவே ஒரே பிரச்சனை அப்படிங்கிறாங்க, இல்லை ஒரு மாதமாகவே ஒரே பிரச்சனை இப்படின்னு ஒரு வார்த்தை ஜாலம் சொல்லுவாங்க. நாட்கள் கணக்கீடுகள் அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க ஜாதகத்தில் போய்கிட்டு இருக்கிற கோச்சார கிரகங்கள் சரியில்லை அப்படின்னா அதனுடைய பிரதிபிம்பம் அதிகமாக இருக்கும். இதை எப்படி உணரலாம் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு நண்பர் என்கிட்ட பேசினார் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. சார், ஒரு மாதமாகவே பார்த்தீங்கன்னா சார், என்னுடைய வண்டி அடிக்கடி இதெல்லாம் போய் இடிச்சிட்டு வந்தேன் சார். நான் சும்மானா கூட என் வண்டியில் யாரோ இடிச்சிடுறாங்க சார். ஏனே தெரில சார். வண்டி வாங்கி 2 மாதம் கூட ஆகலாம் சார். புது வண்டி சார். இப்படி மாறி மாறி பிரச்சனை ஆகுது. ஆனால் நான் நல்லா இருக்கேன் சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க. அப்படின்னா அவங்களோட சுய ஜாதகத்தில் பார்க்குறப்ப கிரகங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்களுக்கு இன்றைய வைத்தியன் லக்னம் அட்சய லக்னம் எங்கே போகுது அப்படின்னா அந்த நபருக்கு துலாமாக போகுது. அப்போ நான் என்ன அவங்களுக்கு ஐடியா சொன்னேன் அப்படின்னா, இந்த ஆனி மாதமோ அதற்கு அடுத்து வருகின்ற ஆவணி மாதமோ கோச்சார கிரகங்கள் சரியில்லாமல் போகிறதுனால உங்களுடைய வண்டி வாகனங்கள் பழுதடைங்கிற பிராப்தம் இருக்குது. இந்த வண்டி வாகனங்கள் பழுதடைகிறனால உங்களுக்கு நெஞ்சு சார்ந்த பிரச்சனை வரல, உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்குமான புரிந்துணர்வு வராமல் தப்பிச்சு போயிடுச்சு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவுக்கும் பிள்ளைக்குமான புரிந்துணர்வு சரியாக இல்லாமல் சண்டைப்பட்டு கிடப்பாங்க. சொத்து சார்ந்த கோர்ட் கேஸ் வம்புகளுக்கு போகிறக்கான தன்மைகள் வந்துடும். உங்களுக்கு வண்டியோடு போச்சே விடுங்க அப்படின்னு. ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி 10/7/2026 சரிங்களா? இப்படி இருக்கிறப்ப கடந்த ஒரு 3 நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த துலாம் அட்சலக்கணம் கொண்டவங்களுக்கு சரிங்களா 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்தில் நம்மளுடைய லாபாதிபதி அப்படிங்கிற சூரியனும் நம்முடைய விரையாதிபதி 9-12 அப்படிங்கிற பாக்கியம் விரயம் இந்த 2 ஸ்தானத்திற்குரிய புதன் எங்கே போகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய மிதுனத்தில் இருக்கிறாங்க. சூரியன் புதன் இணைவு 2 பேருமே பார்த்திங்கன்னா குரு சாரம் பெற்று போய்கிட்டு இருக்காங்க. புனர்பூசம் சாரத்தில் போகிறாங்க. இதே நேரத்தில் லக்னாதிபதி அட்டமாதிபதி அப்படிங்கிற சுக்கிரனும் 11ஆம் வீடு அப்படிங்கிற லாபஸ்தானத்தில் சூரியன் வீட்டில் மகம் நட்சத்திர சாரத்தில் போகிறாங்க. அங்கே ஏற்கனவே யார் இருக்கா? எங்காலும் கேது இருக்கிறார். அப்படின்னா இந்த துலாம் அட்சலக்கணம் போகிறவங்களுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிற வண்டி வாகன ஸ்தானத்திற்கு 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் புதன் போகிறதுனாலையும், இந்த 4ஆம் பாகத்திற்கு அட்டமாதிபதியாக இருக்கின்ற சூரியன் 6ல் போகிறதுனாலையும் இந்த ஆனி மாதம் பிரச்சனைக்கான இருக்குது. இதே மாதிரி ஆவணி மாதத்துலேயும் பிரச்சனை வரும். இந்த 2 மாதங்கள் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிட்டால் ஜாதகர் 1ஆம் நம்பராக ஜெயிச்சிடலாம். அப்படின்னா கோச்சாரத்தை அறிந்து நாம் செயல்படணும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.